ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின். இந்த வருஷம் புது சிலபஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், போன வருஷத்து கொஸ்டின் எதையும் உங்களால் பார்க்க முடியாது. இந்த வருஷம் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு ரெடி பண்ணது. மேக்ஸிமம் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் படித்தா நீங்கள் எக்ஸாமில் எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் மட்டுமே கொடுத்து இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன, பாஞ்சாலங்குறிஞ்சியின் இயற்கை வளம் எத்தகையது, தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களுடைய பெயர்கள், பெயர்ச்சொல் எத்தனையப்படும் அவையாவை, அறிவின் பயன் யாது, சொற்களின் வகைகளை எழுதுக, வள்ளலார் பசிப்பினியை நீக்க என்ன செய்தார். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு 4 மார்க்கில் சிறுவினால நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு பாஞ்சாலங்குறிஞ்சியில் வீடுகள் எவ்வாறு இருக்கும், காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு, பராபர கன்னிகள் தாய்மானவர் கூறுவனையாவை, நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை எழுதுக, எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தபிரான் கூறும் அறிவுரைகள் யாவை. ரைட்டுங்களா? இது சிறுவினால் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் 3 தானே இருக்குது, 3மே படிச்சிருங்க. பகுத்துண்டு என தொடங்கும் திருக்குறள், ஓடி வந்து என தொடங்கி பாதையாகிறது வரையிலான இளைய தோழனுக்கு பாடலை அடிபெறலாமல் எழுதுக. இன்னொன்று, இது இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்க கொஸ்டின் அப்படிங்கிறனால உங்களுக்கு அது கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு கீழே 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு பொருள் தருக, மொழித்திறன் பயிற்சியில் பின்னால் இருக்கக்கூடியது, என் வீடு டேஸ் உள்ளது, அங்கே உள்ளது, யார் டேஸ் தெரியுமா, யார் அவர் தெரியுமா, புரியுங்களா? இந்த மாதிரி செலக்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் உங்களுக்கு புக்குக்கு பின்னால் இருக்கக்கூடியது. பட் இது எல்லாமே எக்ஸாம் பேட்டர்ன் வைஸாக உங்களுக்கு படிச்சிருக்க வேண்டியது. இருபொருள் தருக, 6 திங்கள், அதுமாதிரி 2 இயல்லையுமே இருக்கக்கூடிய கலைச்சொல். அடுத்து லாஸ்ட்டாக நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க இந்த 4ஐயுமே படிச்சுக்கோங்க. நீங்கள் எழுத வேண்டிய 2மே அட்டன் பண்ணலாம். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வு, முடிவிலே ஒரு தொடக்கம் என்ற தலைப்பில் தலைப்பின் காரணம் குறித்து எழுதுக. அதுமாதிரி கடிதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூல்கள் அனுப்ப வேண்டி பதிப்பதற்கு கடிதம், அறம் செய்ய விரும்பு என்னும் தலைப்பில் கட்டுரை. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். இது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் எக்ஸாமில் நீங்கள் தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அடுத்தடுத்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்துக்குமே நம்முடைய சேனலில் ரெகுலராக தொடர்ச்சியாக வீடியோ வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.